கர்த்தருடைய வார்த்தை. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளோ தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் சொப்பனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொப்பனம் கண்டதாக சொல்லிவிடலாம். தங்களுடைய மனதின் விருப்பத்தை எல்லாம் சொப்பனம் என்னும் போர்வையினால் போர்த்தி அதை ஜனங்களுக்கு உண்மையைப் போல பேசிவிடலாம். கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகளினால் தங்களுடைய மனதின் இஷ்டப்படி பேச முடியாது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே சொல்ல வேண்டும், அதை உண்மையாகவும் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் உண்மையையும் சொல்ல வேண்டும், உண்மையை உண்மையாயும் சொல்ல வேண்டும். நல்ல தீர்க்கதரிசிகள் தாங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை மிகுந்த கவனத்தோடும் பயபக்தியோடும் சொல்ல வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திருக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்கிறவர்களும் கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு நிற்க வேண்டும். அப்போதுதான் அவர்களால் கள்ள தீர்க்கதரிசிகளின் பொய் வார்த்தைகளுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளின் மெய்யான வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இல்லை என்றால் எல்லாவற்றிலும் சத்தியம் இருப்பது போல அவருடைய மனதில் ஒரு மாய தோற்றம் உண்டாகிவிடும். கள்ள தீர்க்கதரிசிகளின் சொப்பனங்களுக்கும் நல்ல தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளன. நல்ல தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரமே சொல்லுகிறார்கள். கர்த்தர் தங்கள் வாயில் போட்ட வார்த்தைகளை தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் மத்தியில் உண்மையாய் பேசுகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அது மங்கி போய்விட்டால் நம்மால் சத்தியத்திற்கும் பொய்க்கும் வித்தியாசத்தை காண முடியாது. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷருடைய மாய்மாலங்கள் பதரை போல பிரயோஜனமற்றவை. காற்றடிக்கும் போது பதர் பறந்து போய்விடும். கர்த்தருடைய வார்த்தையோ கோதுமையை போன்றது. கோதுமையில் சத்தும் சாரமும் உள்ளது. அதுவே நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாரம். கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு ஜீவ அப்பம். தம்முடைய வார்த்தை அக்கினியைப் போல இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அக்கினி பலவிதமான விளைவுகளை உண்டு பண்ணும். அக்கினியை பல வேலைகளுக்கு பயன்படுத்துகிறோம். அக்கினியினால் களிமண்ணை சுடுகிறோம், மெழுகை உருக்குகிறோம், பொன்னை புடமுடுகிறோம், வெள்ளியில் இருந்து களிம்பை நீக்கி போடுகிறோம். அக்கினியானது ஒரு பொருளை அழிக்கவும் செய்கிறது, ஆக்கவும் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும் அக்கினியைப் போல வல்லமை உள்ளது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படியே அது நமக்குள் கிரியை நடப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை சிலருக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் வேறு சிலருக்கோ மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பற்றி சொல்லும் போது அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போல இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படாத இருதயங்கள் எல்லாம் பாறையைப் போல் கடினமாய் இருக்கிறது. அக்கினியினால் உருக்க முடியாத பொருட்களை சம்மட்டியினால் அடித்து நொறுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியைப் போலவும் இருக்கிறது, சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கடினமான இருதயத்தை உருக்கும். நம்முடைய இருதயம் உருகவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை சம்மட்டியைப் போல கிரியை செய்து நம்முடைய இருதயத்தை நொறுக்கி போடும். தேவனுடைய வார்த்தையின் அடையாளம் அக்கினி. இது உலோகத்தை சுத்திகரித்து புடமிடும். அதுபோல கர்த்தருடைய வார்த்தை மனுஷருடைய ஆத்மாவை சுத்திகரிக்கும். கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. இருதயத்திற்குள் இருக்கும் தீமையான காரியங்கள் அனைத்தையும்
கர்த்தருடைய வார்த்தை நொறுக்கி இருதயத்தை சுத்திகரிக்கும்.